ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் கோதுமை ரவையில் ரொம்ப கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை ரவையை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கோதுமை ரவையை ஊற வச்சுக்கோங்க. 1 கப்பு கோதுமை ரவைனா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ரெண்டுமே 1 மணி நேரம் ஊறினா சரியாக இருக்கும். எவ்வளோ கோதுமை ரவை எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கணுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். தண்ணி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரியே கடலைப்பருப்பு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி இல்லாமல் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், கொரப்பாக அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச கடலைப்பருப்பை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா கோதுமை ரவை, அது தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு கோதுமை ரவை ஊற வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு கேரட் துருவல் நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்குனது இது கூட சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம கடலைப்பருப்பு அரைக்கிறப்பையும் உப்பு போடலை, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக தெளிக்க வேண்டாங்க. மசிச்ச உருளைக்கிழங்கு, அதே மாதிரி ஊற வச்சுருக்க கோதுமை ரவை, நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு, இதில் இருக்க அந்த தண்ணியே போதும். எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே தெளிக்க வேணாங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். நீங்கள் கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பதத்துக்கு கலந்து வச்சா சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதில் கட்லெட் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு இதை கையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கையில் வச்சு இப்படி கட்லெட் மாதிரி தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட்லெட் மாதிரி செய்ய போகிறேன். நீங்கள் இதே ஸ்கொயர்ஸ் மாதிரியும் செய்யலாம், இல்லைனா குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரியும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதாவது கட்லெட்டாக நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, தோசை பேனில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் பாதி மாவு உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. பாதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். அப்போயும் நல்லா தான் இருக்கும். இப்போ 10 செஞ்சுருக்கேங்க. இப்போது நம்ம எடுத்த மாவுக்கு கிட்டத்தட்ட 20 கட்லெட் கிட்ட வருங்க. இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட் இதில் சேர்த்துடலாங்க. ஒரு தடவைக்கு நான் ஒரு 5 வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம இது டீப் ஃப்ரையாக பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமான தீயில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார வெந்திருக்காது. கொஞ்சம் தீ கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெலாம் இது கோதுமை ரவையில் தான் செஞ்சுருக்கோமா அப்படின்றது கூட தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். கிறிஸ்பியான கோதுமை ரவையில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கெச்சப்போட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட்டு, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துருக்கோம். கோதுமை ரவையும் ரொம்ப ஹெல்த்தி, அதனால் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ 2 பக்கமே நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துருங்க. சுவையான கோதுமை ரவை கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.